தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2024ஆம் ஆண்டு முடிய போகுதுங்க. முடிகின்ற இந்த இறுதி நேரத்தில் ஆட்டம் மாறப்போகிறது. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஓடிய ஓட்டம் நிலையானதாக மாறப்போகுது. இனி நிலையான ஒரு இடம், நிலையான வாழ்க்கை, நிம்மதி என அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற தருணமாக இது இருக்க போகுதுங்க. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, 2024ஆம் ஆண்டு முடிய போகுதுங்க. இந்த இறுதி 4 மாதத்தில் ஒரு 5 விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நீங்கள் நினச்ச விஷயம், அந்த 5 விஷயம் நடக்க போகுதுங்க. எல்லா விதமான கிரக பயிற்சியும் இந்த வருஷம் நடந்து முடிந்து விட்டது. சனி பகவான் கூட உங்களுடைய ராசி அதிபதி கூட வக்ர பயிற்சி அடைந்து விட்டார். இனி அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு பகவானும் வக்ரம் அடைந்து விடுவாருங்க. இந்த ஒரு நிலைப்பாட்டில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல குரு பகவானுடைய பார்வை, 9ஆம் பார்வை உங்களுக்கு கிடைக்குது. குரு பகவான் வக்ரம் அடைவதால் இந்த வக்ர பார்வையாக மாறுகுதுங்க. இது 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ள உங்களை பல வழிகளில் பல விதத்தில் மாற்ற போகுது. எண்ணம் முதல் தலையெழுத்து வரை எல்லாமே மாற்றமடைய போகுதுங்க. அதில் குறிப்பாக முதல் விஷயமாக உங்களுடைய உடல் நோய் பிரச்சனை. தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான உடல் உபாதைகள், உயிருக்கு வந்த கண்டம் இனி விலகி போயிடுங்க. ஆமாங்க, உடல் நல குறைவால் மருத்துவ செலவுகள் செய்து அதனால ஏகப்பட்ட செலவு ஆகி வலி வேதனையையும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு உடல்நல பிரச்சனையானது நீங்கி போயிடும். 2வதாக, உங்கள் மீது தேவையில்லாத பழி பாவம் சுமத்தப்பட்டிருந்தா அது நீங்குங்க. புதிய உறவு வரவாக கிடைப்பதால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறுங்க. இதில் முக்கியமான ஒரு 5 விஷயம் இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளே நடக்கும். முதல்ல 2ஆம் வீட்டில், அதாவது கும்பராசியில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார். அப்போ குடும்ப ரீதியாக ஒரு மாற்றம். குடும்பத்தில் யாராவது ஒரு நபருக்கு நல்ல ஒரு வேலை தொழில் அமைவது, நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டு உங்கள் கடன் பிரச்சனையெல்லாம் குறையுங்க. அடுத்ததா 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு புதிய முயற்சியால் பெரிய லாபம், விரும்பிய இடமாற்றம், காரிய வெற்றி இதெல்லாத்தையும் கொடுக்குங்க. அடுத்தபடியாக 3வது விஷயம் என்னன்னா, உங்கள் மகர ராசிக்கு 9ஆம் வீடான கன்னி ராசியில் கேது அமர்ந்திருக்கிறாரு. அப்போ நிச்சயமாக பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க கூட, பெரிய பதவியில் இருக்கவங்க கூட, உங்களை விட வயதில் மூத்தவங்களாக இருப்பவர்கள் கூட உங்களுடைய உதவி, ஆலோசனை இவற்றை எதிர்பார்க்கக்கூடிய தருணமாக இது அமையுங்க. அதே போல் பூர்வீக சொத்து தேடி வரும், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிச்சயமாக வருங்க. 4வதாக பார்த்தோம்னா, உங்களுடைய மகர ராசிக்கு 5ஆம் வீட்டில் ரிஷப ராசியில் குரு பகவான் இருக்கார். அதனால காதல் சுபமாகும், காதல் காரியம் கைகூடி வரும், காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு நிச்சயமாக உண்டுங்க. தம்பதியிடையே காதல் அந்யோன்யம் அதிகரிக்கும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா, பிள்ளைகள் வழியில் நன்மைகள் நடக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாத்தையும் தாண்டி மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் 2ஆம் வீட்டில் வக்ரமடைந்து இருப்பதால் கொடுத்த வாக்கினை நீங்கள் காப்பாற்றி விடுவீங்க. அதுபோல் மற்றவங்க உங்களுக்கு கொடுத்த வாக்கும் காப்பாற்றப்படும். இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ள குடும்பத்தின் ரீதியாக நிம்மதி, பண ரீதியான நிம்மதி, வருமானம், வாக்கு ரீதியாக ஒரு நிம்மதி, மகிழ்ச்சி இதெல்லாம் நிச்சயம் பெறுவீங்க. இந்த 3 விஷயமும் நிம்மதியை நிச்சயமாக தேடித்தரும். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.